வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, பாசிப்பருப்பு உளுந்து சேர்த்து ஒரு ஊத்தப்பம் தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கணும். நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு கருப்பு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது 3த்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. இல்லை நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் எடுத்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ எப்போ முடியுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம். நல்லா வழுமூணா அரைச்சாச்சு. இப்போ இன்னொரு பாதியை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இதுவும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சிருவோம். மாவு நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊத்தப்பம் பண்ணலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க, நம்ம அரைச்சி வச்சிருந்தது. நம்ம முதல் நாள் பாசிப்பருப்பு உளுந்து வெந்தயம்லாம் ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா பொங்கி வந்திருக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ மாவு ரெடியா இருக்கு. இந்த பக்கம் தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம ஊத்தப்பம் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், நம்ம வெங்காயம் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா கேரட் இருந்தால் கேரட் துருவி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பாதி தக்காளி கூட இதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுப்போம். இப்போ திருப்பி போட்டுருவோம். இப்போ வெந்தெடுத்து எடுத்துடலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஊத்தப்பமும் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் சேர்த்து, அதாவது பாசி பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மிளகா பொடி நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.